அதாவது இந்த காரைக்கால் பகுதியில் ஒரு விலை போட்டிருக்கிறாங்க. அந்த அறிவிப்பை படிக்கணுன்னு கேட்டால் 50,000 ரூபா அவங்கள்ட்ட கட்டி உறுப்பினராக சேரணுமா ஒரு கம்பெனி. அதில் கிடைச்சோம்னு சொன்னால் அது நிலாப்பே ஆஃபர், அதுக்கு பேர் ஐடி விலை 50,000 ரூபாய். கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் 36 மாதத்திற்கு 3,200 ரூபா. நீங்கள் 50,000 ரூபா கட்டினீங்கன்னு சொன்னால் மாதம் என்ன செய்வாங்க, 3,200 3,500 தருவாங்களாம். எவ்வளோ நாளைக்கு? 3 வருஷம் தருவாங்களாம். அப்போ 3 வருஷம் 3,000 தொகை என்னாச்சு, நீங்கள் கொடுத்ததை விட பல மடங்கு 2.5 மடங்கு அதிகமாக கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க, 36 மாத முடிவில் 6 கிராம் தங்க நாணயம் அல்லது 450 சதுரடி நிலம் இரண்டும் வேண்டாம் என்றால் உடனடியாக 8,000 மதிப்புள்ள வவுச்சர் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க. இது சலுகையாக செய்கிறோம், நாங்கள் என்னென்ன தொழில் பண்ணுறோன்னு போட்டிருக்காங்க. இதில் லாக்டவுனில் இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு சிரமப்படக்கூடாதுக்காக வேண்டி நீங்கள் 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னால் 3,200 ரூபா தருவோம் அப்படிங்கிறாங்க. இந்த அறிவிப்பை நம்பி நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மஞ்சக்குள்ளை, நாகப்பட்டினம், காரைக்கால் போன்ற பகுதிகளில் நிறைய பேர் இதில் நம்பி ஏமாறுகிறார்கள்ங்கிற தகவல் வருகிறது. இதில் மார்க்க ரீதியாகவும் சில பெரிய தவறுகள் இருக்கிறது. இந்திய சட்டத்துக்கு எதிராக புகார் கொடுத்தா உள்ளதுக்கு வச்சுருவாங்க அவங்க செய்கிற வேலை, அந்த மாதிரி இருக்கிறது. அப்பட்டமாக ஒரு மோசடியுடைய அந்த சங்கிலி தொடர் மல்டி லெவல் இருக்கு இல்லையா, எதெல்லாம் மல்டி லெவல் இருக்குது அதுக்கு பித்தலாட்டம் தான். இது என்னென்ன விஷயம்லாம் வருதுன்னு கேட்டால், முதல்ல ஒருத்தட்ட 50,000 ரூபா முதலீடு பண்ணுறீங்க. 50,000 ரூபா முதலீடு பண்ணி மாதம் 3,600 ரூபா தர்றேங்கிறான். இதுக்கு பேர் என்ன இஸ்லாத்தில்? முதல்ல தருவானான்னு ரெண்டாவது விஷயம். அப்போ 50,000 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னால் 3,600 ரூபா மாதம் தருவோங்கிறான். எந்த ஒரு வியாபாரத்திலையாச்சும் 50,000 ரூபாய்க்கு 3,600 ரூபா கிடைக்குமா? 1 லட்சத்துக்கு 7,200 ரூபா லாபம் கிடைக்குமா? எந்த ஒரு வியாபாரத்திலையும் கிடைக்காது. வழங்குதா? கள்ள நோட்டு அடித்தா தான் கிடைக்கும். அப்போ அது அவன் மாதிரி லாபம் எடுத்துக்கணும். இப்போ எந்த ஒரு தரவே முடியாது. அப்போ 50,000 ரூபா போனீங்கன்னு சொன்னால் எத்தனை ஷேர் சேர்ப்பாங்க, 50,000 ரூபாய்க்கு 1,000 ரூபா தருவாங்க லாபம்ண்டு. அதை கூட மார்க்கெட்டுப்பில் என்ன செய்யணும், நிர்ணயிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால், ஒரு இடத்துல முதலீடு பண்ணோம் என்று சொன்னால் அதில் எதில் நீ முதலீடு பண்ணுற, இந்த 50,000 ரூபாயை கொண்டு என்ன செய்கிற, அதில் என்ன கிடைக்குது, அந்த கணக்கை வெளியிட்டு இவ்வளோ ரூபா லாபம் வந்திருக்குது, அதில் உனக்கு பாதி எனக்கு பாதி, நாங்கள் உழைக்கிறதுக்கு பாதி உன் முதலீடுக்கு பாதி, அப்படி சொன்னால் அது வியாபாரம். இது என்னது, 50,000 ரூபா கூட 3,200 ரூபா தரேன்னா வட்டி. அப்பட்டமாக ஒரு வட்டியை செய்து கொண்டு அங்கே சில சகோதரர்கள் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இலங்கையில் முபாரக் மதினிட்ட கேட்டால் ஹலால்னு சொல்லிட்டாரு. முபாரக் மதினி ஹலால்னா வட்டி ஹலால் ஆயிருமா? அப்படியே ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இவ்வளோ ரூபா மாதம் தருவோன்னா அது வட்டி இல்லாததுக்கு பேர் என்ன? வியாபாரம். லாபம் என்று சொன்னால் இவ்வளவு தான் இதற்கு லாபம் என்று முன்கூட்டியே நமக்கு தெரியுமா? 1 லட்ச ரூபா ஒரு முதலீடு பண்ணுறோம், 5,000 ரூபா கிடைக்கும்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? கிடைக்கும், கிடைக்காம போகும், 50,000 ரூபா கூட கிடைக்கும், இல்லாமல் கூட போகும், நஷ்டம் கூட ஆகும். அப்போ வியாபாரம்னா என்ன அர்த்தம்? என்ன கிடைக்குதோ அதில் பாதி உனக்கு பாதி எனக்கு, அல்ல என்ன கிடைக்குதோ அதில் முக்காவாசி உனக்கு காவாசி எனக்கு, 2 பேர் விரும்பக்கூடிய சதவீதத்தை பிரித்து கொள்ளலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கு பேர் வியாபாரம். இது முபாரக் மதனி சொல்லிட்டாருன்னு சொல்லி மார்க்கத்தின் பெயரால் இது ஒரு ஹலால் என்கிற மாதிரி முத்திரையை கொடுத்து வட்டியை அடிப்படையாக கொண்டு ஆசை வார்த்தை காட்டி இப்படி தான் அந்த தேக்கெல்லாம் பண்ணாங்களே, அனுபவ தேக்குன்னு சொல்லி, இதே மாதிரி சிஸ்டம் தான். இதே மாதிரி மல்டி லெவல் சங்கிலி தொடர் எங்களோட உறுப்பினர் ஆகிடணுமா, இன்னொரு ஆளை சேர்த்து விடணுமா, இந்த சேர்த்து விடணும் சொல்லும்போது பணம் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு தருவாங்க, எது வரைக்கும் தந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் 50,000 ரூபாய் சேர்ந்துட்டீங்கல்ல, சேர்ந்த பிறகு நீங்கள் ஒரு ஏமாளியை கொண்டு சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கமிஷன் தருவான். அவன் ஒரு 10 பேரை சேர்த்து விட்டான்னு சொன்னால் அப்படி கமிஷன் தருவான். இப்படி 50,000 வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நாளைக்கு ஒரு போதுமான அளவுக்கு வந்த பிறகு அதை இழுத்து மட்டும் ஓடி போயிடுவாங்க. இந்த நடக்க முடியாத சாத்தியமில்லாத வாக்குறுதி எவன் கொடுத்தாலும் சரி அது அப்பட்டமான ஃப்ராடு தான். இந்த அளவுக்கு எவனாலையும் எதுலையும் கொடுக்க முடியாது. என்ன மாதிரி நீ கொடுப்ப, எவ்வளோ கொடுக்குறாங்க, 3,600 ரூபா கொடுப்பாங்களாம். 36 மாதம் முடிவில் 6 கிராம் தங்க நாணயம் கொடுப்பாங்களாம். அல்ல 450 சதுரடி 1 சென்ட்டு நிலம் வேற கொடுப்பாங்களாம். இல்லைன்னா 8,000 ரூபா ஒரு வவுச்சர் தந்துடுவாங்களாம். அப்போ 36,000 ரூபா 36 மாதத்துக்கு 3,600 ரூபா தந்துவிட்டு
3வது வருஷத்துடைய அந்த முடிவில் வந்து 8000 ரூபா வரை தர்றேங்கிறான். நீ எப்படி எனக்கு தர்ற சொல்லு முதல்ல. நீ என்ன மாதிரி சொல்கிற? மார்க் அடிப்படையில் நான் கொடுக்குற ரூபாய்க்கு இதை தருவேங்கிறதுக்கு மார்க்கு கிரவுண்ட் என்ன? அப்போ நீ மறைவான ஞானம் இருக்கா? 1 லட்ச ரூபா போட்டால் இவ்வளோதான் கிடைக்கும்னு எனக்கு வகி ஏதாவது வந்துச்சா? குறிப்பிட்ட ஒரு வியாபாரத்தை காட்டினா கூட அப்படி சொல்ல முடியாது. நான் ஒரு கடை வச்சுருக்கிறேன், இந்த கடையில் எனக்கு முதலீடு செய்யுங்க, அப்போ நான் வந்து 50,000 ரூபா தர்றேன்னு சொல்ல முடியுமா? கிடைக்காம இருக்கும். இப்போ எனக்கு இப்போ நஷ்டமாயிருக்கு தொழிலில், அது மாதிரி போய்ட்டு அந்த நஷ்டத்தை இங்கே பங்கேற்றுக்கிறேன்னு என்கிட்ட சேர்ந்தீங்கன்னு சொன்னால் லாபத்திலையும் பங்கு நஷ்டத்திலையும் பங்கு. அந்த லாபம் என்னங்கிற தெளிவுபடுத்தாமல் எந்த ஒன்றும் மார்க்கத்தில் ஹராம். எந்த ஒரு முன்பணத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னு அஜலின் மாலூமின் கைலின் மாலூமின் வசனின் மாலூமின், அதாவது எவ்வளோ காலம், என்ன எடை, என்ன அளவு என்று தெளிவாக சொல்லிவிட்டு என்ன செய்யணும், வாங்க வேண்டும். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையில் கரர், ஏமாத்துகிற வியாபாரத்தை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். இது ஏமாத்தம் இல்லாமல் வேறு என்ன? எப்படி நீ கொடுப்பாய்? நான் கொடுக்குற 50,000 ரூபாய்க்கு 3,500 ரூபாய் எப்படி கொடுப்பாய் சொல்லு. அது லாபமா? அது என்ன லாபம்னா? 3,500 ரூபா லாபம் என்று நீ வேற எடுத்துக்கிற லாபம். எனக்கு 3,500 ரூபான்னா உனக்கு லாபம் கிடைக்கும்ல. உனக்கு 3,500 ரூபா கிடைக்கப்ப 50,000 ரூபாய்க்கு 7,600 ரூபா லாபம் கிடைக்கிற ஒரு தொழில் பண்ணுறியா? அது என்ன தொழில் அது? அப்படி இருந்தால் கூட கரெக்டாக கிடைக்கும்னு சொல்ல இயலுமா? அப்போ இது என்னன்னு கேட்டால், இந்த சங்கிலியத்தோட நீ ஒரு ஆள் மெம்பராக இன்னொரு ஆளை சேர்த்து விடுன்னு சொல்லித்தான் MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு இதுக்கு பேர். இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீ ஆம்கோ இந்த மாதிரி பல கம்பெனிகள் வந்தாங்க, எல்லா பேரும் ஊற்றி மட்டும் போயிட்டாங்க. இப்படி வந்தவன்லாம் பெரிய விளம்பரம்லாம் பண்ணி மல்டி லெவல்னு பண்ண போகிறோன்னு சொல்லி என்ன செய்கிறது, அவன் வியாபாரம் பண்ணுறோமா, எங்கள்கிட்ட அந்த பொருளை வாங்கிக்கணுங்க, அடக்க விலைக்கு தருவோம், நீ ஒரு ஆளை சேர்த்து விடு, நீ 10 பேரை சேர்த்துடும், அதில் லாபம் கிடைக்கும், அவன் 10 பேரை சேர்த்துடும், அதில் லாபம் கிடைக்கும். இப்படியே போட்டுட்டு இருப்பாங்களா? தாறுமாற வந்து அப்புறம் கொடுக்க முடியாமல் போயிடும். ஒரு லூப் எடுத்துகிற சரசன்னு சரிஞ்சு போயிடும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒருத்தனை சேர்த்து விடணும்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டு, எதனாலும் தர முடியுதுன்னு கேட்டால், நீங்கள் கொடுத்த 50,000 ரூபாய்க்கு 50,000 ரூபா தந்தவொன்னு அவன் முடிஞ்சு போயிடுறேன். எதனால் மேலும் தர்றான்னு கேட்டால், நீங்கள் ஒரு 10 ஏமாளியை சேர்த்து விட்றீங்க. 50,000 ரூபா கட்டிவிட்டு என்ன செய்கிறீங்கன்னா, உங்கள் 50,000 ரூபா முடிஞ்ச பிறகு தர முடியாது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு ஆளை சேர்த்து விட்றீங்க. அந்த 6 லட்சத்துக்கு சேர்த்து விட்றவன் என்ன செய்கிறான், 60 லட்சத்துக்கு ஆளை சேர்த்து விட்றான். அந்த 60 லட்சத்துக்காரன் என்ன அது எதனால் தர முடியுதுன்னு கேட்டால், பிந்தி வர்றவனை சேர்த்து விட்றதுனால கிடைக்கிறது. இந்த முந்திக்கிட்டவன் வந்து என்ன செய்வான், வாங்கிடுவான், அவனோட தொகை கிடச்சி போயிடுறேன், அதை கடைசியில் மூடி விட்டு போயிடுவாங்க. பல கோடிகள் வந்த பிறகு இழுத்து மூடிட்டு எங்கே இருக்கானே தெரியாது. இந்த மாதிரி தொழில் செய்கிறாள் யாரான தௌஹீதுன்னு வேஷம் வந்தாலும் சரி, எந்த பேரில் வந்தாலும் சரி, இந்த ஃப்ராடுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம இடம் கொடுக்க. இது பக்கா ஹராம், அப்பட்டமான ஹராம், வட்டி இது. இதில் வந்து சில மார்க்கத்தின் பெயரால் எல்லாம் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். எப்படி செய்கிறாங்க, சவாலான நேரத்திலும் பணம் சம்பாதிப்பது சுலபமாக. சவாலான நேரத்தில் பணம் சம்பாதிக்க சுலபமா? இந்த கோவிட்-19 2ஆம் அலைவரிசை காலகட்டத்தில் ஃபுல் லாக்டவுன் எதுவரை நீடிக்கப்படலாம் என்பது யாருக்கும் தெரியாத சூழ்நிலையில் மத்தியதர வகுப்பினர் உட்பட அனைத்து தரப்பினரும் பொருளாதாரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? இன்ஷா அல்லாஹ் அந்த வாட்டம் போக்கிட, வருத்தம் நீக்கிட ஒரு தனித்தன்மையான யுனிக் நிறுவனமான நிலாப்பேயில் இன்றே இணைவீர், உங்கள் வளர்ச்சி பாதைக்கு அடித்தளமிடுவீர் என்று போட்டு ஒரு நம்பரை போட்டு முந்துங்கள், இந்த சலுகை இன்றும் நாளையும் மட்டுமே, இப்போ 2 நாள் போட்டுகிட்டே இருப்பாங்க. இது வந்து மார்க் அடிப்படையில் இது ஹராம். நல்லா விளங்கிருங்க. இது வட்டினா என்ன அர்த்தம், ஒரு தொகையை கொடுத்துட்டு மாதம் இவ்வளவு தர்றேன். வட்டி கடையில் தான் நடக்குது. வட்டி கடையில் போய் நீங்கள் வட்டி வாங்குறீங்க, அதுக்கு என்ன மாதிரி வாங்குறீங்க, 1 லட்ச ரூபா நீங்கள் வாங்கிடுறீங்க, அவனுக்கு என்ன சொல்லுவீங்க, மாதம் இவ்வளவு தர்றேன், இதுதான் வட்டி. அது போக வந்து அந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க அதையும் திருப்பி தந்துடுவான் அவன். அப்படி தானே வரணும். 30,000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா அந்த கொடுத்த பணத்தை திருப்பி தருவானு தரமாட்டானா? அது ஒன்று. ரெண்டாவது வந்து வியாபாரம் என்று சொன்னால் லாபம் நட்டம் ரெண்டும் தெளிவுபடுத்தப்படணும். என்ன வியாபாரம்னு சொல்லப்படணும். அது கிடைக்கும். அதை சொல்லி ஒரு 50,000 ரூபா நீங்கள் கொடுங்க, அதில் ஒரு 5,000 ரூபா லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 5,000 ரூபா கிடைச்சா ஆளுக்கு 2,500, 2,000 ரூபா கிடைச்சா ஆளுக்கு 1000. ஒன்றும் கிடைக்கலன்னா 2 பேருக்கு ஒன்றும் இல்லை, 2,000 நஷ்டமாச்சுன்னு சொன்னால் நீங்கள் 1000 ரூபா, நாங்கள் 1000 நஷ்டப்பட்டுக்கிறோம். இதுக்கு பேர் தான் வியாபாரம், இதுக்கு பேர் தான் பங்கு, இதுக்கு பேர் தான் அந்த கூட்டு செய்கிறது என்பது. இப்படி இல்லாத வகையில் ஒரு மோசடி நடக்கிறது. நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிற காசை உங்களால் தரவலாம் முடியாது, 3 வருஷம் தர முடியாது.
ஒரு 3-4 மாதத்துக்கு தருவார்கள். அதுக்கப்புறம் மொத்தமாக அதை லவட்டிக்கிட்டு என்ன செய்வான், பல கோடிகள் வந்துடும் போது அவனுக்கு இருக்க எங்கேயும் பார்க்க ஓடி போயிடலாம், தான் போயிடலாம். சில லட்சங்கள்னா ஓட மாட்டாங்க. அவன்கிட்ட இருக்கிற வீடு வாசல் சொத்துக்களை விட தாறுமாறாக அந்த பணம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஊரை காலி பண்ணிட்டு எங்கே தெரியாது அசாமில் போய் என்ன செய்வான், அங்கே ஒரு இடத்த வாங்கி குடியேறிடுவாங்க. அப்படி போன சிலரெல்லாம் எனக்கே தெரியும். சென்னையில் அது மாதிரி பல பேர்கிட்ட வாங்கி விட்டு அவன் எங்கே இருக்கான்னு தெரியல பார்த்தா கடைசியில் அசாமில் போய் பல கோடிகளுக்கு அதிபதியாக அங்கே உட்காந்து தேட முடியாது உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் மார்க்கத்தில் கூடவே கூடாது. அது அந்த காரைக்கால் நாகப்பட்டினம் பகுதிகளில் இந்த மோசடி வேலை நடப்பதாக அறிகிறோம். அதனால் இதை தெளிவாக சொல்லிக்கிறோம்.